அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஜில்ஜால். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூறா இறக்கப்பட்ட காலம். இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டதா அல்லது மதினாவில் அருளப்பட்டதா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. எனினும் குர்ஆனை புரிந்து ஓதுவர் ஒவ்வொரும் இது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் என்றே உணருவார். இன்னும் குறிப்பாக சொல்வதானால் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து உரையாடும் பணி. இவற்றை சிந்தித்தால் இது மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கியதாக இருக்கும் என்றே உணர்வார். அப்பொழுதும் மிக சுருக்கமாகவும் மனதில் பதியும் வண்ணமும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளையே மக்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டு வந்தனர். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களும் மரணத்திற்கு பின்னுள்ள இன்னொரு வாழ்க்கையை பற்றியும் அதில் மனிதன் இவ்வுலகில் செய்த செயல்கள் அனைத்தின் முழு விவர அறிக்கை அவன் முன் வந்திடுவதும் அதை பற்றி அறிவிப்பதே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். அனைத்திற்கும் முதலாக மரணத்திற்கு பின் மறு வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதும் அது மனிதனுக்கு எப்படி திகைப்பூட்டக்கூடியதாக இருக்கும் என்பதும் சுருக்கமான சொற்றொடர்களில் விளக்கப்பட்டுள்ளது. பிறகு எந்த பூமியில் வசித்த வண்ணம் மனிதன் சற்றும் கவலையின்றி எல்லா விதமான செயல்களையும் செய்தானோ அதே பூமி அந்நாளின் அல்லாஹ்வின் கட்டளையினால் பேசத் தலைப்படும். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவன் எப்போது எங்கே என்ன செய்தான் என்று எடுத்துரைத்துவிடும் என்று இரண்டே சொற்றொடர்களில் கூறப்பட்டுள்ளன. அந்நாளில் பூமியின் மூலை முடுக்கிலிருந்து எல்லாம் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக தம் அடுக்குத்தலங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள். அவர்களின் செயல்களை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக, மேலும் அவர்களுடைய செயல்கள் எந்த அளவுக்கு முழுமையானதாகவும் விவகாரமாகவும் எடுத்து காட்டப்படும் என்றால் அணு அளவு நன்மையோ அணு அளவு தீமையை கூட அவர்கள் முன்னால் வராமல் போகாது. இந்த சூறாவுடைய பொருள்: பூமி முழு பலத்துடன் உழுக்கப்படும் போது, மேலும் பூமி தன்னுள் இருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்து விடும்போது, மேலும் அதற்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று மனிதன் கேட்கும்போது, அந்நாளில் அது தன் மீது நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும் போது, ஏனெனில் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி ஆணையிட்டிருப்பான். அன்று மக்கள் பல்வேறு நிலைகளில் திரும்புவார்கள், தங்களுடைய செயல்களை தங்களுக்கு காண்பிப்பதற்காக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.